ஒன்று பண ஆசை இருக்கக்கூடாது. யூதாஸ்கிட்ட இருந்தது அதாகும். நீ பந்தியில் இருக்கிற, உங்ககிட்ட பண ஆசை இருக்கக்கூடாது. சோத்திரம். பணம் அவசியம். உன்கிட்ட இருக்கிறது பண ஆசை. பண ஆசை வரக்கூடாது. பண ஆசை உனக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். அது எப்படி கவனிக்கிறது பார்ப்போம். அது எப்படி? பண ஆசை என்கிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பண ஆசை இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஒழுங்காக தசம் வாங்க கொடுக்குறீங்களா? சோத்திரம். பண ஆசை இல்லை இல்லையா? இந்த கேள்வி பதில் எழுதுங்க. தசம் வாகத்தில் உனக்கு மார்க்கு 100 உண்டா? அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் ஒன்று எப்படி ஆசீர்வதிப்பார்? ராபோஜனத்தில் பங்கெடுத்த உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். இது ஆசீர்வாதத்தின் பாத்திரன்னு வந்திய நீ ஆண்டவரை வஞ்சித்துட்டு ராபோஜனத்தில் பங்கெடுத்து நீ உனக்கு என்ன ஆசீர்வாதம்? எதனால என்னை வஞ்சித்தீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று கேட்குறாரு. ஆண்டவரை வஞ்சித்துட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற இல்லையா? ராபோஜனத்தில் பங்கு பெற்றால் ஆசீர்வாதம் கிடைக்கும். உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? அல்லேலூயா. அவனுடைய யூதாசத்தை எச்சரித்தார். அவன் அதை மைண்ட் பண்ண இல்லை, தன்னை கரெக்ட் பண்ண இல்லை. அவன் மாட்டினான். எப்போதுமே கர்த்தர் உன்னை எச்சரிப்பார். நீ உடனே உன்னை கரெக்ட் பண்ணணும். சோத்திரம். யாரோ எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சோத்திரம். ஒரு சபையில் ஒரு சகோதரி சோத்திரம் ஒழுங்காக தசமபாகம் கொடுப்பாளாம். அவள் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாலாம், பாஸ்டர் நான் ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையேன்னு. ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லையேன்னு. இவர் பிரச்சனை பண்ண தசமபாகம் கொடுத்து ஆசீர்வதிப்பாருன்னு அவருக்கு நிறைய பேர் தசமபாகம் கொடுப்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, சோத்திரம் கவரில் கொடுப்பாங்க. இவர் கவரை வாங்கி போட்டுட்டு இருந்தார். இந்த சகோதரி கேட்ட பிறகு அவர்கிட்ட புருஷன் கொண்டு கவர் கொடுத்தாரு. அந்த சமயத்தில் அந்த கவரை எடுத்து மாற்றி தனியாக வச்சார். தனியாக வச்சுட்டார். பிறகு கடைசியில் இவர் அந்த கவரை எடுத்து எண்ணி பார்த்தார். 450 ரூபா இருந்து 45,000க்கு தசம பாகம் எவ்வளவு? 45,000க்கு தசம பாகம் எவ்வளவுன்னு 4,500. கவரில் இருந்தது எத்தனை? 450. அப்போது பிறகு அந்த சிஸ்டரை பார்த்து சொன்னால், சிஸ்டர் நீங்கள் தசம பாகம் காணிக்க கொடுத்தீங்களா? இல்லையே, 450 ரூபா இல்லையா இருந்தேன்னு. இல்லை, நான் 4,500 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். அவன் 4,500 ரூபா கொடுத்து புருஷன்ட்ட கொடுத்துட்டு உண்மைதான், அவன் 450 ரூபா கொடுப்பான். மீதி காணிக்க அவனுக்கு. எப்படி? அதுபோல் நீயும் செய்கிறது ஒரு கள்ளத்தனமாக செய்ய காணிக்கையில். நீ ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற. எங்கே உனக்கு ஆசீர்வாதம் வரும்? நீ கர்த்தருடைய பணத்தை களவாண்டுட்டு நீ கர்த்தருடைய ராபோஜனத்துக்கு வந்திருக்க. என்ன செய்யுது? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எலும்பி சாட்சி சொல்லுவியா, நான் தசம பாகம் ஒழுங்காக காணிக்க வைக்கிறேன்னு சாட்சி சொல்ல உண்ண முடியுமா? உனக்கு யூதாசுக்கு என்ன வித்தியாசம்? யூதாசுகிட்ட இருந்தது பண ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றையும் பண ஆசை. யூதாசை நினச்சா நம்ம காட்டி கொடுத்துட்டா பணம் கிடச்சி போவோம். பணம் நேரத்தை வாங்கிக்கிட்டார். ஏசுவை பிடிக்க முடியாது, அவர் மறைஞ்சு போயிடுவார்னு நினச்சிருப்பான். சோத்திரம்.
இயேசுவை யார் பிடிக்க முடியும்? எத்தனையோ தடவை மறைஞ்சு போனார், அவர் மறைஞ்சு போயிடுவார்ன்னு நினச்சான். இப்போ இவன்கிட்ட பண ஆசை இவனையே கொன்னது, அவனுடைய பண ஆசை அவனையே கொன்னது. ஆசீர்வாதத்து வரல, அவன் நாண்டு கொண்டு செத்தான். பந்திக்கு முன்பாக இருக்கிற நீ நல்லா கவனிச்சுக்கிடணும். பந்தியில் பங்கு வருகிற நீ விசாண்டிச்சு சாக வேண்டியது வரப்படாது, ஆக்சிடெண்ட்டில் சாக வேண்டியது வரப்படாது, நாண்டு கொண்டு சாக வேண்டியது வரப்படாது. பிள்ளையாமாக்கன்னு சொன்னால் நீதிமான் மறிக்கிறது போல மறிப்பானாக, வெட்டு செத்தான். யூதாவில் சொல்லியிருக்கு, அவனுக்கு எந்தெந்தைக்கும் காரியம் உள்ளன்னு. இந்துவில் புழுத்தா இந்துவில் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லுகிறான், நான் தசமபாகம் காணிக்க வச்சிருக்கிறேன். பொட்ட பிள்ளை 2 பிள்ளைகள் வச்சிருக்கு, பிள்ளைகளை கட்டி கொடுக்காண்டாமா? அதெல்லாம் சரிதான், ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறாரு. பாலிய பிள்ளைகள் 2 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறாரு. உன் காது கேட்க சாட்சி சொல்லியிருக்கு, நான் ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறேன்னு. நீ ஒழுங்காக தசமபாகம் கொடுத்துருக்கிறியா? யார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? ஒன்று ஆசீர்வதிப்பாரா, அவரை ஆசீர்வதிப்பாரா? எந்த நியாயத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். என்ன அடுத்த வேலை நிதானித்து பார்த்துக்காண்டாம், ஒன்றை நீ நிதானித்து பாரு. நான் சரியாக இருக்கிறேன்னா இல்லையான்னு ஒன்றை நீ பாரு, அடுத்த வேலை பார்க்காத. ஒன்றை சரிப்படுத்து, ஒன்றை நீ பார்த்து சரிப்படுத்து, அதுக்கப்புறம் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஆசீர்வாதம் வரும், நீ ஆசீர்வதிக்கப்படுவ, அதில் மாற்றம் கிடையாது. யாக்கோபு கள்ளத்தனம் மாட்டு அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கினது போல நீ ஆண்டவரை ஏமாற்றி வாங்க முடியாது. அவர் கண்ணு காணாதவர் இல்லை. ஏசாவுக்கு யாக்கோவுக்கு ஈசாக்கு கண்ணு காணல, ஆகையினால ஏமாற்றிக்கிட்டாரு. ஏசப்பாவுக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும்னா, அவர் இருதயத்தின் ஆழத்தை பார்க்குறவர், அவருக்கு கண்ணு தெரியும். உன் இருதயத்தின் ஆழத்தை அவர் பார்க்குறாரு. சோத்திரம். ஆகையினாலே சோத்திரம். அவர் சொல்லி எச்சரிப்பு கொடுத்தார் யூதாசிட்ட. அவனுக்கு அந்த பண ஆசை விட்டு விலக முடியலை. பிறகு என்ன செய்தான்? அந்த 30 வெள்ளிக்காசையும் கொண்டு தூரம் எடுத்துருந்த தேவாலயத்தில் கொண்டு போட்டான். போயிட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். சோத்திரம். இதா பந்தியில் எடுத்தவனுக்கு முடிவு, பந்தியில் பங்கெடுத்தவனுக்கு முடிவு இப்படியா இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து பார்க்கணும். சோத்திரம். நான் எப்படி இருக்கிறேன், என்ன நிலையில் இருக்கிறேன். சோத்திரம். எப்போவும் நான் யோசிப்பேன், என்னிடத்தில் என்னதாவது ஒன்று இருக்குன்னு நான் நோண்டுவேன். இந்த ராபோஜனத்துக்கு நான் ஒரு காரியம் நோண்டி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். என்னதாவது கண்டுபிடிப்பேன். நான் எப்பவும் என்ன நோண்டுவேன், அதனால எனக்கு தெரியும். சோத்திரம். அது இந்த பந்தி வாரதுக்கு முன்னாலே நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், அதை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒன்றை கண்டுபிடிக்க மாட்டிய, ஒன்றை நீ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இல்லையா இருக்க. என்னில் என்ன குறை இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சியா? ஜோம் பண்ணியா? ஒன்றை கிளியர் பண்ணியா? என்ன அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் எழுதினாரா? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். யோசிச்சு பார்க்கணும். பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்னாலே யோசிச்சு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? சோத்திரம். அல்லேலூயா,
சகோதர ஐக்கியம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? சகோதர ஐக்கியம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? சகோதர ஐக்கியம் எப்படி இருக்கு? ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற சுபாவம் உன்கிட்ட இல்லை. நீ எப்போ பார்த்தாலும் திராசு வச்சு நிறுத்திட்டே நடக்கிற. ஒவ்வொருத்தரையா நீ நிறுத்திட்டே நடக்க. ஒன்ன நீ நிறுத்தியா? சோத்திரம். கள்ளத்திராது கொண்டு நடக்க நீ ஒன்ன நீ நிறுத்தியா? அல்லேலூயா. அதான் சொன்னார், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து பாரு. உனக்கிட்ட என்ன சகோதர ஐக்கியம் இருக்கு? என்ன மன்னிக்கிற குணம் இருக்கு? நீ எந்த பரலோகத்துக்கு உனக்கு இடம் கிடைக்கும்? எபேசு சபைக்கு அழகா பட்டயம் போல எழுதி வச்சிருக்கிறாரு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது பந்திக்கு வாரது என்ன, நல்லா கரெக்ட் பண்ணி தான் வரணும். நமக்கு சோதித்து சோதித்து அறிந்து ஜெபித்து 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 என்னில் உள்ள குறைய சொல்லித்தாருங்க ஆண்டவரே. நான் என்ன காரியத்தில் என்ன கரெக்ட் பண்ணணும் ஆண்டவரே? என்ன இருக்குது என்ன இருக்குது நோண்டி நோண்டி கேட்கணும். கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட மேட்டர் இருக்கும், நம்மிடத்துல குறை இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நமக்கு அந்த வாஞ்சை வரணும். என்ன நான் கிளியர் பண்ணணும், என்ன நான் கிளியர் பண்ணணும், என்ன என்கிட்ட குறை இருக்கும் என்று நாம் அந்த வாஞ்சையோடு அந்த எண்ணத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஆமே, சோத்திரம், சோத்திரம். இப்போது நீங்கள் இந்த பிரசங்கத்தில் ஓட்டு பாய்ந்த புரிஞ்சிருப்பியா? என்னது? உங்களுக்கு பாடுகளில் ஐக்கியம் விரும்பல. பாடுகளில் ஐக்கியம் இருக்கணும். பாடு வேண்டாம் வேண்டான்னு சிலுவை கீழே தூக்கி தூரடி தெரியுதியா இல்லையா? அந்த சோழியை விட்டுறணும். சிலுவை வேணும், சிலுவை வேணும். கடைசி வரையிலும் சிலுவை சுமந்து தான் போய் சேர்ந்தார். முடியாத சமயத்தில் சிறினை ஒரு நகைசியமாக வந்து தொடர்ந்து சுமந்தான். சோத்திரம். நீ சிலுவை வேணும், சிலுவை வேணும், சிலுவை வேணும். பாடுகள் வேணும். சோத்திரம். இனி பாடுகள் வேண்டான்னு சொல்லப்படாது. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எப்போ பார்த்தாலும் உன் வாயில் இந்த பாட்டு தான் வரணும். கொஞ்ச காலம் இயேசுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா அப்படியே பாடணும். உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சிட்டே. சிலுவை சுமக்கிற உனக்கு தான் கண்ணீர் வடி, மற்றவர்கள் வராது. சிலுவை சுமந்து போகும்போது உனக்கு அந்த கண்ணீர் வந்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். எனக்கு யார்கிட்ட எல்லாம் கசப்பு இருக்கு? நீ எல்லாரோட ஐக்கியமாக இருக்குதியா? தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கிறேன்னு எழும்பி சாட்சி சொல்ல முடியுமா உனக்கு? உன் இருதயத்தை பார்க்குற ஆண்டவருக்கு முன்பாக நின்றுட்டு நான் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லுவியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்தில் ஒன்று ஒப்பு கொடுக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. சும்மா காப்பி கடை போய் காப்பி குடிச்ச வந்தது தப்பு. நீ ஒன்று ஆராய்ந்து பார்க்கல. ஒரு இந்த மாதத்தில் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரையிலும் ஒரு நேரமாவது நீ உபவாசித்து பந்திக்கன்னு நீ ஒன்று ஆயத்தப்படுத்தலை. ஒரு மணிக்கூறாவது நீ பந்திக்கன்னு ஒன்று ஆயத்தப்படுத்தாதபடிக்கு பந்தியில் இருக்கிற.
உன்னை நீ கவனிக்க, உன்னை நீ சுத்திகரிக்க, ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கூடாதபடிக்கு, அவர் உன்னை கழுவாதபடிக்கு நீ என்ன இங்கே வந்திருக்க? பேதுருட்ட சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் உன்னிடத்தில் உன்னை பங்கில்லைன்னு. அவர் உன்னை கழுவினாரா? நீ அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தியா? இல்லை. சொன்னார், என்னிடத்தில் உனக்கு பங்கில்லைன்னு. சோத்திரம். சும்மா வந்திருக்குதியா? அல்லேலூயா. சோத்திரம். பந்தி எடுக்கிற மேன்மை என்னது? பந்தியுடைய மகிமை என்னது? காப்பி கடையில் போய் காப்பி குடி புரோட்டா தின்னு போலையா? பந்தி ஆராதனை என்ன? சோத்திரம். அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வாதம் சத்தம் போட்டு பேசக்கூட விடாதப்பா. சோத்திரம். சத்தம் போட்டு பேசக்கூட செய்யப்பட கொண்டு போடுவாங்க. கம்பு ராயர் திறக்கு கேட்ட உடனே ஓடிடுவோம். உள்ள பொம்பு பிரம்பு இருக்கும். நான் பார்க்குறேன், இங்கே பார்த்தா மீன் சந்தை போல இதுதான் அராபோதனத்துக்கு உள்ள பயபக்தி இல்லையா? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிவுறு. பந்தி ஆராதனை இன்றைக்கு நீ பேசுகிற சத்தங்க வெளியே கேட்கணுமா? கேட்கக்கூடாது. சோத்திரம். நீ பேசுறது எல்லாரும் கேட்கணும் இல்லையா? இதா தேவனுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட். பந்தி ஆராதனை கொடுக்கிற மதிப்பு இதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். இல்லாட்டா நியாயம் தீர்ப்பார். நீ ஒன்றை நிதானித்து அறிந்து கிளியர் பண்ணாவிட்டா நீ நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியது வரும். நியாய தீர்ப்பு உன் தலையில் வந்துடும். அதான் அதுக்கு அர்த்தம். ஒன்றை நீ நிதானித்து அறிந்து கிளியர் பண்ணாட்டா, எது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.